ஹலோ, வெல்கம் டு சேனல். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கான்டெம்பரரி இந்தியன் அண்ட் எஜுகேஷனில் யூனிட் 4 ஃபோர்த் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோட தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் அ டீச்சர் எஜுகேட்டர் ஹவு வுட் யூ கிவ் எஃபெக்டிவ் எஜுகேஷன் ஃபார் தி மார்ஜினலைஸ்டு குரூப் லிவிங் இன் ப்ரிவேலிங் சோஷியல் கண்டிஷன். ஸோ எப்படி வந்து மார்ஜினலைஸ் குரூப்பில் எஜுகேஷன் கொடுக்கறது எஃபெக்டிவ் எஜுகேஷன் கொடுக்கறது ஆஸ் அ டீச்சரா அப்படின்றது தான் இந்த கொஷின். ஸோ எப்படி இந்த கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போட்டுங்க. மார்ஜினலைசேஷன்னா என்ன அப்படின்னா என்னென்னு எழுதணும். அண்ட் தென் மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் யார் அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் சில்ட்ரன் அண்ட் தென் ஆஸ் அ டீச்சர் டு கிவ் எஃபெக்டிவ் எஜுகேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜினலைசேஷன்னா என்ன அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ மார்ஜினலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன் ஹியூமன் சொசைட்டி த டாமினன்ட் சோஷியல் குரூப்ஸ் பீப்புள் வித் பவர் அண்ட் ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ் புஷிங் அவுட் those people when whom they consider as not contributing to the society in any way or undesirable from the day-to-day social and cultural activities and ignoring them is called marginalization. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சொசைட்டியில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே, இந்த ஹியூமன் சொசைட்டியில் இருக்க மக்கள் எல்லாருமே பாகுபாடு அவங்களுக்குள்ளேயே அந்த டாமினன்ட் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய பவர் பொறுத்து. ஸோ அவங்க வந்து ஹை பவர் ஹை ஸ்டேட்டஸில் இருக்கும்போது மற்ற இருக்க பீப்புளை வந்து அவங்க டாமினன்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க இந்த சொசைட்டிக்கு எந்த ஒரு ஹெல்ப்போ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சொசைட்டிலேருந்து வந்து தள்ளி வைப்பாங்க, மார்ஜினலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரியான பண்ணுறது தான் வந்து மார்ஜினலைசேஷன். ஸோ அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்கள சேர்த்துக்காம எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பண்ணுறது, மற்றவங்கள வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணுறது தான் வந்து மார்ஜினலைசேஷன். அவங்கள வந்து இக்னோர் பண்ணுவாங்க, அவங்களால எந்த யூஸ்மே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து மார்ஜினலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பீப்புள் ஹூ ஆர் மார்ஜினலைஸ்டு வில் கெட் யுனைடெட் ஃபார் தி சேக் ஆஃப் தேர் ப்ரொடெக்ஷன் and start living as social groups isolated from the social mainstream. ஸோ இந்த மார்ஜினலைஸ்டு ஒதுக்கப்பட்ட பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் அவங்களுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக அவங்களே வந்து ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த மார்ஜினலைஸ்டான பீப்புள் ஒதுக்கப்பட்ட பீப்புள் எல்லாமே அவங்களே ஒரு குரூப் மாதிரி ஆகி அவங்க வாழ ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சொசைட்டிக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் அவங்களே தனி வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பீப்புள் ஆஃப் such social groups are called marginalized people. ஸோ அவங்கள தான் வந்து அந்த சோஷியல் குரூப்ஸை தான் வந்து marginalized people அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்ட்ரன், அவங்களுக்கு வர சில்ட்ரன் தான் வந்து அவங்களுக்கு பிறக்குதுலேயே அவங்க சில்ட்ரனை தான் வந்து marginalized children அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் marginalization and marginalized children. ஸோ தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு எப்படிலாம் வந்து அந்த மார்ஜினலைஸ்டு சில்ட்ரனுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம போகுது இந்த சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தோன்னா, லேக் தி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு லேர்னிங் படிக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அது மாதிரி கிடைக்காம போகுது. அண்ட் தென் டியூ டு மால் நியூட்ரிஷன் தே அஃபன் பிகம் சிக். அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லாதனால, தேவையான ஃபுட்டு கிடைக்காதனால அவங்க வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க அந்த சில்ட்ரன். ஸோ திஸ் சில்ட்ரன் டு நாட் கெட் அடிக்வேட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மார்ஜினலைஸ்டு வாழ்கிற சில்ட்ரன் எல்லாருமே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் தென் டியூ டு பாவர்ட்டி தே லிவ் அட் ரிமோட் பிளேசஸ். ஸோ அவங்களுடைய அவங்களுடைய பாவர்ட்டினால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிமோட் பிளேசஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லாமல், அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாமல் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அவங்க டென்ட் போட்டு வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அங்கே தான் வந்து அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் ஸோ நகர்ப்புறத்துலேருந்து வெளியே போயிட்டு அந்த அர்பன் ஏரியாஸ் இல்லை வில்லேஜஸில் வந்து புறநகரில் போயிட்டு அவங்க வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தே டுவெல்லிங் லேக் பேசிக் அமெனிட்டிஸ் அண்ட் ஆர் ஹைலி ஹைஜீனிக். ஸோ அவங்க வாழ்கிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து அவங்க வந்து இடம் கிடைக்காம அந்த இடத்துல போய் வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் சம் ஆட் ஜாப்ஸ் அட் அன் ஏர்லி ஏஜ் டு ஏர்ன் அண்ட் அகுமெண்ட் தேர் ஃபேமிலி இன்கம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த தேவையான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காதனால, தேவையான நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட் ஜாப்ஸ்க்கு வந்து தள்ளப்படுறாங்க. ரொம்ப கடினமான ஜாப்ஸ்க்கு வந்து அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. அவங்க சின்ன வயசுலேயே போய் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கிடைக்காம போகுது. ஸோ நன் ஆஃப் தேர் பியர்ஸ் இன் தேர் நெய்பர்ஹுட் ஷோ எனி இன்ட்ரெஸ்ட் டு கோ டு தி ஸ்கூல். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நெய்பர்ஹுட் கூட வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அவங்களுடைய வாழ்க்கையே ஃபுல்லாகவே மாறுது.
ஸோ த பேரண்ட்ஸ் ஆஃப் சச் சில்ட்ரன் ஆர் illiterate, not having any awareness about the importance of education and suffer from poverty without having any permanent job. ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்டுக்கு வந்து இல்லிட்ரேட்டாக இருக்கிறதுனால அவங்க பசங்களை போய் படிக்க வைக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் கூட அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க காசு இல்லை, பாவர்ட்டி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் வந்து அவங்களால படிக்க முடியாமல் போகுது, அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்க முடியாமல் போகுது. ஸோ marginalized children not only lack education, they also do not have any vocational skill, they also lack interest in acquiring vocational skills. ஸோ இந்த marginalized children வந்து படிப்பு மட்டும் லேக் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் ஸ்கில், தொழில் சார்ந்த ஸ்கில் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்காம போகுது. அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காமல் அவங்க அந்த டஃபஸ்ட் ஜாபே வந்து கம்மியான சேலரி, ஏதோ ஒரு இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் marginalized children. அண்ட் தென் ஆஸ் அ டீச்சராக எப்படி நீங்கள் வந்து இந்த marginalized குரூப்பை வந்து எஃபெக்டிவ் எஜுகேஷனாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த கொஷின் இல்லையா. ஸோ ஆஸ் அ டீச்சர் டு கிவ் எஃபெக்டிவ் எஜுகேஷன் ஃபார் தி மார்ஜினலைஸ்டு குரூப் லிவிங் இன் ப்ரிவேலிங் சோஷியல் கண்டிஷன். ஸோ மார்ஜினலைஸ்டு பீப்புள் இன் இந்தியா, யாரெல்லாம் மார்ஜினலைஸ்டு பீப்புள் இந்த இந்தியாவில் யாரெல்லாம் மார்ஜினலைஸ்டு பீப்புள் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ உமன், அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ டிசேபிள்டு பர்சனை வந்து மார்ஜினலைஸ்டு பீப்புளை தான் பார்ப்பாங்க. அண்ட் தென் டேலிட்ஸ், லைக் தலிட்ஸ், ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அவங்கள ஆஃப்டர் தட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் லைக் ஆதிவாசிஸ் இல்லையா, ஸோ அவங்கள வந்து மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஓல்டு பீப்புள்ஸ், வயசான பீப்புள்ஸ், அண்ட் தென் ஆர்ஃபன் சைல்ட்ரன், அண்ட் தென் டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் பைசெக்ஷுவல், அண்ட் தென் பெக்கர்ஸ், அவங்க எல்லாமே வந்து மார்ஜினலைஸ்டு பீப்புளாக தான் வந்து இந்த இந்தியாவில் இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ஆஃப் தி டேலிட்ஸ், ஸோ இந்த டேலிட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எஜுகேட், ஷெட்யூல் கேஸ்ட் இல்லையா, ஸோ எப்படி எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி கொடுக்கலாம் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் அ டீச்சர் வி கேன் புட் எஃபர்ட் டு கிவ் எஜுகேஷன் ஃபார் டேலிட்ஸ். ஸோ ஆஸ் அ டீச்சராக எப்படி வந்து எஃபர்ட் போடலாம், அவங்களுக்கு டேலிட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு எப்படிலாம் வந்து எஃபர்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டேலிட்ஸ் வர் கன்சிடர்ட் ஆஸ் அன்டச்சபிள் அண்ட் புஷ்ட் டு தி margin of the society and made to live in high unhygienic slums usually located at the outskirts of villages. ஸோ இந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டேலிட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு தீண்டத்தகாத, லைக் தொடக்கூடாது, அன்டச்சபிள் பர்சன், வந்து அவங்கள வந்து ஒரு சொசைட்டியில் மார்ஜின் புஷ் பண்ணிட்டாங்க, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அன்ஹைஜெனிக் ஸ்லம்ஸில் போய் வாழ்கிற மாதிரி அவங்கள வந்து. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் வந்து டாலியன்ஸை வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ணாங்க, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டாலியன்ஸை வந்து லைக் அன்டச்சபிள், அவங்கள வந்து தொடக்கூடாது, அவங்கள வந்து ஒரு சொசைட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, புஷ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்கள வந்து எப்படிப்பட்ட இடத்துல வந்து வாழ வச்சாங்க அப்படின்னா, ஹைஜெனிக்கே இருக்காது, அந்த மாதிரியான ஸ்லம் ஏரியாஸில் போய் வாழ வச்சாங்க. ஸோ யூஸ்வலி லொக்கேட்டட் அட் தி அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், வில்லேஜஸ்லேருந்து புறநகர் பகுதியில் தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, டெம்பரரியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் தென் த மராத்தி வேர்ல்ட் டேலிட் மீன்ஸ், ஸோ மராத்தியில் வந்து டேலிட்னா என்ன அப்படின்னு மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ரெஸ்ட் ஆர் அப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011, ஸோ 2011 சென்சஸ் படி பார்த்தோன்னா, டேலிட் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் அபவுட், இந்தியாவில் வந்து டேலிட் பாப்புலேஷன் எவ்வளோ பேர் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 20.14 crores வந்து இருந்தாங்க. இட் கன்ஸ்டிடியூட்ஸ் 16.6% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனில் பார்க்கும்போது 16.6% வந்து டேலிட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் வந்து எல்லா லெவல்ஸ்லையும் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் ஃப்ரீ ரெசிடென்டல் ஹாஸ்டல்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணலாம். லைக் செப்பரேட்டாக டேலிட் பாய்ஸுக்கு தனியாக, அந்த டேலிட் கேர்ள்ஸுக்கு தனியாக, ஸோ அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி அவங்கள வந்து எஜுகேஷனில் வந்து என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் தென் இன் ரூரல் ஏரியாஸ் செப்பரேட் ஸ்கூல்ஸ் ஃபார் டேலிட்ஸ் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், ஸ்டேஷ்னரி, யூனிஃபார்ம் அண்ட் மிட் டே மீல். ஸோ ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து செப்பரேட் ஸ்கூல்ஸாக வந்து இவங்களுக்கான செப்பரேட்டாக ஒரு ஸ்கூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபீஸு, ஸோ ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு, ஃப்ரீ யூனிஃபார்ம், அது எல்லாமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பசங்க நிறைய பேர் வந்து எஜுகேட் ஆவாங்க இல்லையா. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். ஆஃப்டர் தட் அவார்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் தோஸ் வித் குட் எஜுகேஷன் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ அந்த பசங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ப்ரைஸஸ், சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அவார்ட்ஸாக. ஸோ இது மாதிரி அன்னைக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து எஜுகேட் ஆகுவாங்க. ஸோ நிறைய தாலியத் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல வந்து எஜுகேட் ஆகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஆஃப்டர் தட்
எஜுகேஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இவங்களுக்கு எப்படி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ஆதிவாசிஸ் இல்லையா, ஸோ இவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஆதிவாசிஸ் இன்ஹாபிட் இன் தி நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ இந்தியா நார்த் சைடில் தான் வந்து நிறைய ஆதிவாசிஸ், நார்த் ஈஸ்ட் சைடில் தான் வந்து நிறைய ஆதிவாசிஸ் இருக்காங்க. ஸோ ஆதிவாசிஸ் எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 87.7% வந்து நாகாலாண்டில் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் 85.5% வந்து மேகாலயாவில் இருக்காங்க, ஆதிவாசிஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அண்ட் தென் 94.7% இன் மிசோரம், and then 68.7% in Arunachal Pradesh, and then நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து 1% வந்து இருக்காங்க ஆதிவாசிஸ். ஸோ அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011, ஸோ அவங்க வந்து லிட்ரஸி ரேட்டை எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2011 சென்சஸில் அமாங் தி ஷெட்யூல் கேஸ்ட் இஸ் 66.07%. எஸ்சி வந்து அவ்வளோ பேர் லிட்ரேட் படிச்சிருக்காங்க. அண்ட் தென் 58.96% வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ லிட்ரஸி ரேட் அமாங் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 54.3% வந்து படிச்சிருக்காங்க, எஜுகேட் ஆகிருக்காங்க. ஆஃப்டர் தட் நாகாலேண்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஹேஸ் அ லிட்ரஸி ரேட். ஸோ 2011 சென்சஸ் படி அவங்க இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இவ்வளோ பேர் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து லிட்ரஸி ஆகிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நாகாலாண்டில் பார்த்தோன்னா அங்கே தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஸோ அங்கே வந்து 80.11% வந்து லிட்ரஸி ஆகிருக்காங்க, லிட்ரஸி ரேட் காமிக்குது. ஸோ மேல் வந்து இதில் எவ்வளோ பேர் பார்த்தோன்னா 83.29%, அண்ட் தென் ஃபீமேல் வந்து 76.69% வந்து லிட்ரஸி ரேட் வந்து அதில் படிச்சிருக்காங்க, ஸோ எஜுகேட் ஆகிருக்காங்க. ஸோ அமாங் தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ரேட். ஸோ இவங்க வந்து எஜுகேட் ஆயிருந்தாலுமே ஒரு சில பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, பாதிலே வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சென்சஸ் பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆஃப் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட் இன் பர்சன்டேஜ். ஸோ ஸ்டாண்டர்ட் 1 to 5 மேல்ஸ் வந்து 37.2% வந்து பசங்க போயிருக்காங்க, ஃபீமேல்ஸ் வந்து 33.9% வந்து ஃபீமேல்ஸ் வந்து போயிருக்காங்க, ட்ராப் அவுட் ஆகி போயிருக்காங்க, ஸ்கூலில் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ 1 to 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து 54.7% மேல்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க, அண்ட் 55.4% ஃபீமேல்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. அண்ட் தென் 1st ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது 70.6% மேல்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க, அண்ட் தென் 71.6% ஃபீமேல்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ எதனால் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் இன் எஜுகேஷன் ஆஃப் தி ட்ரைபல். ஸோ இந்த எஜுகேஷன் நம்ம கொடுக்கறதால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பசங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்டராக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைபல் ஏரியாஸ்லேருந்து வர பசங்க வந்து அவங்களுக்கு வந்து பேச மட்டுமே தெரியும். ஏன்னா அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்கிரிப்ட் கிடையாது, கிராமர் கிடையாது, லிட்ரேச்சர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிடையாதுனால அவங்க வந்து ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் மட்டும்தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க மதர் டங்கில் நம்ம சொல்லி கொடுத்தால் கூட அவங்களால எழுத தெரியாது, படிக்க தெரியாது, லைக் ஒன்லி பேச மட்டும் தான் தெரியும். ஸோ அது வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பசங்க வந்து முடியாமல் போயிருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் ஸ்டைல். அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் அவங்களோட எஜுகேஷனில் ப்ராப்ளம் வருது. அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது பார்த்தோன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து ஹண்டிங்கில் நிறைய வந்து அவங்களுடைய ஒர்க்காக பண்ணுவாங்க. அண்ட் தென் அப்படின்லாம் வந்து செல்லிங் ஹெர்பல் லீவ்ஸ், அவங்கக்கிட்ட இருக்க ஹெர்பல் லீவ்ஸை வந்து கேதர் பண்ணி வந்து செல் பண்ணுவாங்க, ரூட்ஸ் அது மாதிரி வந்து செல் பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்து ஹனி வந்து செல் பண்ணுவாங்க. அவங்க கட்டிங் ட்ரீஸ், ஹெல்பிங் மவுண்டன்ஸ் அது மாதிரியான ஜாப்ஸ் அவங்க பண்ணுறதுனால அவங்க வந்து மோஸ்ட்லி அதுக்கு ப்ரிஃபர் ஆகிட்டு போய்ட்றாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியான்றதால வந்து அங்கே நிறைய எஜுகேஷன் கொடுக்கறது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா தே லிவ் இன் ஹேம்லெட்ஸ் விச் ஆர் வைட்லி ஸ்கேட்டர்ட். ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருப்பாங்க, ஒரே இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்கேட்டர்டாக இருக்கும்போது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப வெரி லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துலேருந்து வரதுனால அவங்க ரொம்ப வந்து எஜுகேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் தட் ப்ராப்ளம்ஸ் இன் தி எஜுகேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ். ஸோ எப்படி என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா the instruction provided in schools in their opinion is not useful for the day to day லைஃப்பில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது வந்து கரெக்டாக படலை. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா லேக் ஆஃப் ட்ரெயின்டு ட்ரைபல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ண ட்ரைபல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆஃப்டர் தட் ஃபியர் தட் லேர்னிங் த்ரூ அதர் லாங்குவேஜ். ஸோ அதர் லாங்குவேஜ் படிக்கிறதுனால அதனால ஒரு பயம் வருது அவங்களுக்குள்ள. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அந்த பயம் வந்துடுது. அண்ட் தென் அவங்க வந்து மோஸ்ட்லி ஐசோலேஷனை தனிமையிலே இருக்கணும் ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓன் மியூசிக், அவங்களுடைய டான்ஸ் அதுலேயே வந்து அவங்க வந்து இருந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து எஜுகேட்டட் ஆக மாட்டுறாங்க. ஆஃப்டர் தட் அன்வில்லிங், அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அன்வில்லிங்காக நாங்கள் இந்த லைஃப்பில் இருந்துக்கிறோம்ப்பா, நாங்கள் அந்த லைஃப்லனா நாங்கள் வரமாட்டோம், இதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து மற்ற சொசைட்டி கூட வந்து இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்க முடியாமல் போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் தி எஜுகேஷன் ஆஃப் அ ட்ரைபல்ஸ். வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஃபார் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். லைக் அந்த ஹில்லி ஏரியாஸ் ட்ரைபல் பீப்புள் வாழ்கிறாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் தென் டெவலப்பிங் ஆக்சஸ் பாத்ஸ் அண்ட் ரோட்ஸ் டு ரீச் தி நியர்பை ஸ்கூல். ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராமல் அந்த பாத்ஸ் வந்து ரோட்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் to reduce the dropout rate at school education level, establishing vocal training சென்டர். ஸோ இந்த பாதிலே வந்து பசங்க நிறுத்திட்டு போகிறது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம். லைக் எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ட்ரைனிங்கும் அவங்களுக்கு வந்து சைட் பை சைட் கொடுக்கும்போது அவங்க வந்து இன்னும் நல்லா எஜுகேட் ஆக முடியும். ஆஃப்டர் தட் லிபரல் ஃபினான்ஷியல் எய்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்காலர்ஷிப்ன்றது மூலியமாக அவங்களுக்கு வந்து காசும் ப்ரொவைட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் தென் பிரிங்கிங் அவுட் ஆல் ட்ரைபல் ஸ்கூல்ஸ், எல்லா ட்ரைபல் ஸ்கூல்ஸையும் வந்து SSA சர்வ சிக்ஷா அபியான்ற ஸ்கீம் தலைமையில் அண்டரில் கொண்டு வரலாம். ஆஃப்டர் தட் அதுக்கு கீழே கொண்டு வரலாம். ஆஃப்டர் தட் கிவிங் ஸ்பெஷல் அலோவன்ஸ் டு டீச்சர் ஒர்க்கிங் இன் ட்ரைபல் ஸ்கூல். ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த ட்ரைபல் ஏரியாஸ் போகாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அலோவன்ஸ், இது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஸோ அது மாதிரி ஸ்பெஷல் அலோவன்ஸ் வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் கிவிங் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் இன் டீச்சிங் டு ட்ரைபல் யூத்ஸ் அண்ட் இன்வால்விங் தெம் இன் டைனி வில்லேஜஸ் டு டீச் சில்ட்ரன் ஆன் அ கான்ட்ராக்ட் பேஸஸ். ஸோ இது வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம். டீச்சர்ஸ்க்கு வந்து எப்படிலாம் அவங்கள ஹேண்டில் பண்ணணும், ட்ரைபல் யூஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ண, எப்படி எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வந்து ட்ரைபல் ஷெட்யூல்ட் ட்ரைபல்ஸ் ஏரியாஸ்க்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியும் ஈஸியாக. ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த டாபிக் ஆஸ் அ டீச்சர் ஹவு டு கிவ் எஃபெக்டிவ் எஜுகேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்டு குரூப் ஆர் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில்டு. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஆஸ் அ டீச்சர் நம்ம இப்படிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பசங்க வந்து அங்கேயும் வந்து எஃபெக்டிவ் எஜுகேஷன் கொடுக்க முடியும் மார்ஜினலைஸ் சில்ட்ரனுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.